ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சீரக சம்பா மட்டன் பிரியாணி. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 3/4 கிலோ சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ மட்டன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 4 நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி 5, பச்சை மிளகாய் 5, எலுமிச்சப்பழம் 1. அதுக்கப்புறமா மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். சக்தி பிரியாணி மசாலா அது 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது 1/2 கப் எடுத்திருக்கேன். 3/4 கப் தயிர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா பிரியாணி மசாலா வீட்டிலே ரெடி பண்ணுறதுக்கு 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 5 ஏலக்காய், 5 கிராம்பு, 1 சின்ன பட்டை. இதை அரைச்சி நம்ம பிரியாணி மசாலா இதில் சேர்த்துக்க போகிறோம். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 கட்டு புதினா, 1/2 கட்டு மல்லி. இந்த அளவு எல்லாமே நான் 3/4 கிலோ பிரியாணிக்கு எடுத்த தேவையான பொருட்கள். 1 கிலோவுக்கு தேவையான பொருட்களை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ பிரியாணி செய்ய போகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணி இந்த அளவுகளை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மிளகு, சீரகம், பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதை எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம பேனை ஹீட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சின்ன பட்டை, 5 ஏலக்காய், 5 கிராம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் இதை லைட்டாக நம்ம ஃப்ரை மட்டும் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஹீட் பண்ணிடக்கூடாது. இதை எதுக்கு நம்ம ஃப்ரை பண்ணுறோன்னா மசாலா அப்போ தான் மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு நம்ம குறப்பாக நம்மளுக்கு நல்லா வரும். அதுக்காண்டி லைட்டாக நம்ம 2 மினிட்ஸ் இதை ஹீட் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஆற வச்சிடலாம் ஒரு ஓரமாக. அதுக்கப்புறமா நம்ம ஒரு குக்கரில் 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இதுக்கு நீங்கள் தேவையான தண்ணியை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணி மிச்சம் இருந்தாலும் நம்ம பிரியாணியில் மெஷர்மெண்ட் பண்ணி ஊற்றிக்கலாம். நான் 2 கப் தண்ணி ஊற்றி 1/2 கிலோ மட்டன் சேர்த்து 1 ஸ்பூன் உப்பு போட்டு வேக வைக்கிறேன். வேக வச்சு ஒரு விசில் வந்தால் போதும். அதுக்கப்புறமா நம்ம பிரியாணி சட்டியை வச்சு பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். 100 ml சன்ஃப்ளவர் ஆயில், 50 ml கடலெண்ணெய். நீங்கள் 150 ml சன்ஃப்ளவர் ஆயிலே சேர்த்துக்கலாம். நான் பிரியாணியோட டேஸ்ட் அதிகரிக்காக 50 ml கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா இதில் சின்ன சின்னதாக கட் பண்ண பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு இதுலேயும் திரும்ப நம்ம தாளிப்புக்கு சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கணும். வெங்காயம் தான் ஃபஸ்ட்டு பிரியாணிக்கு மெயினானது. இதை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கணும். இதில் 1 ஸ்பூன் கீ விட்டு கிளறிக்கலாம். அப்போ நம்ம பிரியாணி நல்ல மணமாக இருக்கும். புதினா, கொத்தமல்லி இதை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை 3 செகண்ட் மட்டும் வதக்குனா போதும். 3 செகண்ட் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை இதில் சேர்த்துட்டு நல்லா வதங்குற வரைக்கும் இதை கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். தக்காளி நல்லா மசஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இதில் எடுத்து வச்ச 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், நம்ம வறுத்து பொடி பண்ண மசாலாவை இதில் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். சக்தி பிரியாணி மசாலா 3 டேபிள் ஸ்பூன் அதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லா மசாலாயும் ஒன்றா சேர்த்து அடி பிடிச்சிடாம நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு விழுதை இதோட சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அடி பிடிச்சிடாம நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு அடி பிடிக்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அடி பிடிச்சிடாம நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினாதான் இந்த பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இஞ்சி பூண்டை மட்டும் 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நம்மளோட மசாலா நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக அரை எலுமிச்சப்பழத்தோட சாறு இதில் நான் சேர்த்துருக்கேன். என்னோட தயிர் புளிப்பு இல்லாதனால எலுமிச்சப்பழம் அரைப்பழம் சேர்த்துருக்கேன். உங்களோட தயிர் புளிப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் எலுமிச்சப்பழத்தை ஸ்கிப் பண்ணிடலாம். இதில் 3/4 கப் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம்.
இந்த தயிர் வந்து மசாலாவோட நல்லா சேர்ந்து குக் ஆகிட்டு இதிலேருந்து எண்ணெய் பிரியும். அப்போ தான் நம்ம அடுத்து இதில் கறியை சேர்க்கணும். அது வரைக்கும் சேர்த்துடக்கூடாது. இப்போ நம்மளோட தயிர் வந்து நல்லா மசாலாவோட குக் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. பார்க்கும் போதே தெரியும். அதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச கறியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மசாலா அடி பிடிச்சிடாம நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். மட்டன் வாங்கும்போது கொழுப்பும் சேர்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம பிரியாணி செய்யும்போது கொழுப்பு ஆட் பண்ணிக்கிட்டோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸை 5 மினிட்ஸ் தண்ணியில் ஊற போட்டு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பிரியாணிக்கு தேவையான தண்ணியை அளந்துக்கலாம். நான் 3.5 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு 2 மடங்கு தண்ணி நம்ம சட்டியில் பண்ணுறா இருந்தால் சேர்த்துக்கணும். அதே இது நீங்கள் குக்கரில் பண்ணுறா இருந்தால் 1 உலக்குக்கு 1.5 உலக்கு தண்ணி. நான் சட்டியில் பண்ணுறேன், அதனால் 1 உலக்குக்கு 2 உலக்கு தண்ணி சேர்த்துட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணியை கரெக்டாக இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் நம்ம கறி வேக வச்ச தண்ணியையும் இதோட சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி கறி வேக வைக்கும் போது 1 கப் ரைஸுக்கு தேவையான உப்பை நான் சேர்த்துட்டேன். இப்போ 2.5 கப் ரைஸுக்கு தேவையான உப்பை இதில் சேர்த்துக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எவ்வளோ உப்பு ஆட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு உப்பை நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணி வேக வைங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். கொதிக்க ஆரம்பித்த உடனேயே நம்ம 10 நிமிஷம் தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்க அரிசியை 2 முறை கழுவிட்டு அந்த ரைஸை இதோட சேர்த்துக்கலாம். ஒரு கிளறிட்டு நம்ம விட்டுடலாம். திரும்ப நம்ம மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா தண்ணி அரிசியும் சேம் அதே அளவுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் திரும்ப நம்ம ரெண்டாவது கிண்டு கிண்டுறோம். இதை நம்ம லோ ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். திரும்ப ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ரைஸு தண்ணி எல்லாமே வற்றி கொஞ்சம் ஈரப்பதத்தோட நம்ம ரைஸ் இருக்கும். ஸோ திரும்ப இதை நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு நம்ம இதில் 2 ஸ்பூன் கீ விட்டுக்கலாம். கீ விட்டதுக்கு அப்புறமா திரும்ப இதை நல்லா ஒரு கிளறி விடலாம். கிளறி விட்டு இதை சரிசமமாக படுத்தி நம்ம திரும்ப க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டும். நீங்கள் தம் போடணும்னு விரும்பினீங்கன்னா சுடுதண்ணி வச்சு மேலே தூக்கி வைங்க. இல்லைன்னா நீங்கள் அடுப்புலையே 10 மினிட்ஸ் அப்படியே எவ்வளோ மீடியமாக வைக்க முடியுமோ அவ்வளோ மீடியமாக வச்சு 10 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அடி பிடிச்சிடாது. திரும்ப 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி உதிரியான பிரியாணி ரெடி ஆயிரும். நம்மளோட சுவையான சீரக சம்பா மட்டன் பிரியாணி ரெடி. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு அர்ஃபான் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஈஸியா சமைக்கலாம், ருசியா சாப்பிடலாம். பை பாய்.